ஸ்ரீதரன் அவர்களை வெல்ல வைத்தது முன்னாள் போராளிகள். இது யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? விடுதலை புலிகளில் சைனட் அடித்து இறந்தவர்களான் விடுதலை புலிகள். உண்மையான விடுதலை புலிகள் என்றால் சைனட் அடித்து இறந்திருப்பார்கள். மற்றவர் எல்லோரும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் உட்பட ஸ்ரீதரனுக்கு வாக்களித்து ஸ்ரீதரனை எம்பியாக்கி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் கூட புலனாய்வுத்துறையினர் ஆக்கள், அவர்கள் புலனாய்வுத்துறையின் பின்னால் நிற்பவர்கள் என்று ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார். இது சுமந்திரன் மீது பழிவாங்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தையும் அந்த ஆசனத்தை பிடிப்பதற்காகவும் அவர் பாடுபடுகின்றார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரன் இருந்துவிட்டு போகட்டும். கட்டாயம் ஸ்ரீதரன் தேவை. ஸ்ரீதரனை போன்றவர்கள் தான் கிளிநொச்சியை ஆள வேண்டும். அவருக்கு தன்னலமாக இருந்தாலும் கூட பல விடயங்களை செய்திருக்கிறார். வணக்கம் நங்காபுர ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி இலங்கை செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையில் இந்த செய்தி நாங்கள் ஸ்ரீதரன் ஐயா எம்பியை செய்ய ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. ஒரு யதார்த்தமாக இந்த அலசலை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு சில நாட்களாக வடமாகாண தேர்தலில் முன்னாள் போராளிகளை இணைக்க வேண்டும், அவர்களுடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் மூலமாகத்தான் இந்த வடமாகாண அந்த முதலமைச்சர் கதிரை அலங்கரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குத்தான் ஆதரவு செலுத்த வேண்டும். 40-45% மேற்பட்டவர்கள் தமிழரசு கட்சிக்கு தூணாக நிற்பவர்கள் முன்னாள் போராளிகள் என்பதையும் கூறியிருக்கிறார். அது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம்தான். ஸ்ரீதரன் அவர்களை வெல்ல வைத்தது முன்னாள் போராளிகள். இது யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய பிச்சையிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு எம்பி கதிரையை அலங்கரிப்பதற்கு ஆயத்தமாகி தேர்தலிலே படுதோல்வியை அடைந்து விட்டார் என்று கூறுகின்ற அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு கொண்டிருந்த 2000 போராளிகளுக்குள் ஒருவரை அனுப்பி அவர் ஊடாக ஸ்ரீதரனுக்கு வாக்களிக்குமாறு ஸ்ரீதரன் அனைத்தையும் செய்வார் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அத்தனை பேரையும் ஸ்ரீதரனுக்கு வாக்களித்து வைத்தார்கள். இது யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஸ்ரீதரன் தன்னுடைய வாயால் கூறிய விடயம். அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. நிச்சயமாக கூறிய விடயம் உண்மை அதுதான். ஸ்ரீதரனை எம்பி ஆக்குவதற்கு பாடுபட்டு ஒரு சில கிளிநொச்சியிலே இருக்கின்றவர்கள் இப்பொழுது ஸ்ரீதரனோடு இருக்கின்றவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு நண்பர்களாக பழகி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் ஊடாக நாங்கள் இந்த உண்மையான தகவலை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு ஸ்ரீதரன் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அந்த உள்ளே இருந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட கைதிகளை பற்றி எந்தவித கதையும் இல்லை. அவர் அடுத்தடுத்து தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அவர் அடுத்தடுத்த படிகளுக்கும் பாராளுமன்ற பேச்சிலேயும் அவர் தன்னுடைய நகர்வுகளை செய்து கொண்டிருந்தார். அந்த முன்னாள் போராளிகளுடைய நன்றி கடனை மறந்துவிட்டார். ஆனால் இருந்தாலும் கூட இப்பொழுது அவர் கோமாவிலிருந்து எழும்பியவர் போல இப்பொழுது முன்னாள் போராளிகளை பற்றி அக்கறையாக பேசியிருப்பது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. காரணம், ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சந்திரகுமார் அவர்கள் பக்கத்திலே நிற்கின்ற அந்த முன்னாள் போராளிகளோடும் சுமந்திரன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை உள்ளே எடுத்து கொண்டிருக்கிறார் தமிழரசு கட்சிக்குள்ளே. இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் அவர் வடமாகாண முதலமைச்சராக வருவதற்காக அவர்களை பகடைக்காயாகவோ அல்லது கருவேப்பிலையாகவோ உபயோகித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அனைவரும் தெரிந்த விடயம். இருந்தாலும் கூட அவரின் பின்னால் அந்த பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் அல்லது அவர்களுடைய சலுகைக்காகவும் போன முன்னாள் போராளிகள் அவர்கள் தேவைக்காக போனார்களே தவிர தமிழுக்காகவோ இயக்கத்துக்காகவோ மற்ற முன்னாள் போராளிகளுக்காகவோ அவர்கள் தங்கள் சொந்த பிழைப்புக்காக சென்றார்கள். அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை. அதுக்கு போயிருக்கக்கூடாது, ஏன் போனார்கள் என்ற வார்த்தை என்ற நன்றி கட்டத்தனமான அல்லது யதார்த்தம் இல்லாத விடயங்களை நாங்கள் பேசக்கூடாது. அவர்களுக்கு எங்கே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர்களுக்கு எங்கே அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறதோ அவர்கள் அங்கே போகின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற நிலை அது. அதற்குள் நாங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது மேடையாக இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார். முன்னாள் போராளிகளிடத்திலே மாகாண சபையை ஒப்படைக்க வேண்டும். சரி, இந்த ஸ்ரீதரன் தான் தன்னுடைய வாயால் தான் விடுதலை புலிகளில் சைனட் அடித்து இறந்தவர்களான் விடுதலை புலிகள். உண்மையான விடுதலை புலிகள் என்றால் சைனட் அடித்து இறந்திருப்பார்கள். மற்றவர் எல்லோரும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் உட்பட ஸ்ரீதரனுக்கு வாக்களித்து ஸ்ரீதரனை எம்பியாக்கி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் கூட
புலனாய்வுத்துறையின் ஆட்கள் அவர்கள் புலனாய்வுத்துறையின் பின்னால் நிற்பவர்கள் என்று ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்தபடியும் ஸ்ரீதரனுக்கும் தெரிந்தபடியும் பல இடங்களில் ஒலிபரப்பப்பட்டது, பல இடங்களிலே அறிந்தபடியமாக இருக்கிறது. அதை விட ஸ்ரீதரன் அவர்கள் இதுவரையும் தன்னுடைய கட்சியிலே எத்தனை பேருக்கு அந்த முன்னாள் போராளிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், அந்த ஆசனங்களை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருந்தாலும் நாங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது முன்னாள் போராளிகள், சிறையிலே இருந்தவர்கள், கடைசியிலே சரணடைந்தவர்கள், கடைசி யுத்தத்திலே அதிகமாக இறந்தவர்கள், அதைவிட புலனாய்வுத்துறையினால் அவர்களை அந்த நன்னடத்தை அந்த பாடசாலையில் சேர்த்து அந்த அந்த நன்னடத்தையின் பிற்பாடு, அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த கணிசமான அளவு இருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளில் இருப்பவர்கள், இப்பொழுது முன்னாள் போராளிகளாக இலங்கையில இருந்து கொண்டிருப்பவர்கள் கணிசமானவர்கள், 50% மேற்பட்டவர்கள் மலையக முன்னாள் போராளிகளாக இருக்கின்றார்கள். அதே வேளையிலே நல்ல சாதி என்று கூறிக்கொண்டு சாதி குறைவு, அதாவது குறைந்த சாதியினர் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு சிலர், அவர்களும் தான் இலங்கையிலே இருந்து கஷ்ட துன்பத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீதரன் தன்னுடைய கிளிநொச்சியிலோ அல்லது தமிழரசு கட்சியிலோ இந்த முன்னாள் போராளிகளுக்கும் அந்த மலையக அந்த முன்னாள் போராளிகளுக்கும் இப்பொழுது இருக்கின்ற அங்கே இருக்கின்ற கணிசமான அதிகமாக இருக்கின்ற அந்த மலையக முன்னாள் போராளிகளுக்கும் என்ன உதவி செய்திருக்கிறார், அல்லது தன்னுடைய கட்சியிலே எந்தெந்த பதவிகளை கொடுத்திருக்கிறார், எப்படி அங்கீகரித்திருக்கிறார் என்று பார்த்தால் நிச்சயமாக கைரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்கு இல்லை. காரணம், அவர் சுட்டிக்காட்டுவதும் அவர் தனக்கு நம்பிக்கையானவர்களையும் சொந்த பந்தங்களையும் தன்னுடைய ஊரவர்களையும் தனக்கு தேவையானவர்களையும் அதைவிட மக்களிடையே அதிக செல்வாக்கை இருக்கின்ற தன்னுடைய சொல்லை கேட்கக்கூடியவர்களையும் தான் இணைத்து வைத்திருக்கிறார். அதை விட உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே ஒரு புதிதாக ஒருவர், அவர் பழையவர் தான், அதாவது ஸ்ரீதரன் அவர்களுடைய அல்லக்கை என்று கூறக்கூடிய ஒருவர், அல்லக்கை என்று நாங்கள் கொச்சையாக கூறவில்லை, அவருடைய ஒரு அடியாளாக, அவர்களுடைய தொண்டனாக, நண்பனாக, அவருடைய இன்வெஸ்டராக, ஒரு முதலீட்டாளராக இருந்த ஒருவர் இப்பொழுது அனைத்து இடங்களிலும் அடுத்ததாக புதிதாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகின்ற அளவிற்கு, அப்படி தோன்றுகின்ற அளவிற்கு அவருடைய செயற்பாட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரும் மலையக வம்சாவளியை சேர்ந்த ஒருவர். உங்களுக்கு நாங்கள் யார் என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சள் சேட்டோடு சிரிக்கின்ற ஸ்ரீதரனுடைய அடியாள் என்று கூற வேண்டும். ஸ்ரீதரனுக்காக பல வேலைகளை செய்தவர், முதலீடு செய்தவர் அவர். அதற்கு மாத்திரமல்ல, பொதுவாக பல முதலீடுகளை, பலருக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் அவரை பற்றி நாங்கள் அதிகமாக இங்கே பேசுவதற்கு இல்லை, தற்பொழுது பேசுவதற்கு இல்லை. ஆனால் வருங்காலங்களில் அவரை பற்றி பேசுவதற்கு பல விடயங்கள் வெளியே கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது உள்ளக தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட இப்படி பலரை நிராகரித்து முன்னாள் போராளிகளை இருக்கின்ற அந்த மலையக அந்த நபர்களை, அந்த போராளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கின்ற ஸ்ரீதரன் இப்பொழுது முன்னாள் போராளிகளை நாங்கள் மாகாண சபை தேர்தல்களிலே ஈடுபடுத்த வேண்டும், அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றால் அது யார் அந்த முன்னாள் போராளிகள்? ஸ்ரீதரனால் வரையறுக்கப்பட்ட, ஸ்ரீதரனுக்கு பிடித்த மலையக வம்சாவளியில் அதிகமாக இல்லாமல், குறைந்த சாதியில் அதிகமாக இல்லாமல், ஸ்ரீதரனுடைய யாழ்ராவாக அல்லது ஸ்ரீதரனுக்கு தலையாட்டக்கூடியவர்களாக அவர்களிலே இருக்கின்ற முன்னாள் போராளிகளை ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து அவர்களை கொண்டு வந்து தனக்கு அடிமையாக வைத்திருப்பதற்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காகத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த தோட்டக்காட்டான் என்று பிரித்து பேசிய ஸ்ரீதரன் 2000 வாக்குகளை புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த மலையக மக்களிலே அதிகமாக இருந்த போராளிகளூடாக இப்பொழுது தனக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை பேர் புகழோடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு வாத்தியாராக, அதிபராக இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கு அந்த உதவி புரிந்த, மறைமுகமாக நேரடியாக உதவி புரிந்த அந்த மலையக வம்சாவளி, அந்த
மாவீரர்கள், அதாவது மாவீரர்கள் என்று கூறுவதை விட அவர்கள் அந்த முன்னாள் போராளிகள், இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சில முன்னாள் போராளிகளை உள்வாங்கி, அதுவும் அவர்கள் அதிகமாக ஒரு சிலர் மலையக வம்சாவளியிலே இருப்பவர்களையும் ஒரு கண் துடைப்பிற்காக அவர் எடுத்துக்கொள்வார், கட்டாயம் எடுத்துக்கொள்வார் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். இருந்தாலும் கூட அவர் அந்த மலையக வம்சாவளியிலே இருந்தவர்களையோ அல்லது கீழ்ச்சாதியாக இருந்தவர்களையோ என்று கூறப்படுகிறவர்களையோ ஒதுக்கி விட்டு அல்லது அதிலே சொற்ப பேரை அதற்குள் இணைத்துவிட்டு மிகுதி பேரை அந்த வடமாகாணத்து முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வந்து தன்னுடைய அடியாட்களாக வைத்து அந்த மகாகாண சபை, அந்த வடமாகாண அந்த முதலமைச்சர் பதவியையும் ஸ்ரீதரன் அவர்கள் இன்டிரெக்டாக மறைமுகமாக ஆளுகின்ற அளவிற்கு அவருடைய இந்த வார்த்தை பிரயோகம், அந்த பேச்சு, அந்த சொற்பதம் சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மக்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் போராளிகளை பற்றி ஸ்ரீதரன் பேசிய பேச்சும் மலையக மக்களை பற்றி பேசிய பேச்சும், அதைவிட அந்த முன்னாள் போராளிகளின் ஊடாக அந்த பெற்ற வாக்கினூடாக அந்த நன்றி மறந்த ஸ்ரீதரன் இப்பொழுது நீலி கண்ணீர் வடிப்பது ஸ்ரீதரன் தன்னுடைய லாபத்தை தாண்டி சுமந்திரன் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமும் அவருக்கு இருக்கிறது. அதாவது சுமந்திரனை அந்த முதலமைச்சர் தேர்தலை தோற்கடிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அரசியலிலே இல்லாமல் ஒழிக்க வேண்டும் சுமந்திரன் என்பது ஸ்ரீதரனுடைய அசைக்க முடியாத ஒரு கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது கொள்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர் சுமந்திரன் தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அது எப்படியாக இருக்கட்டும், எப்படியாக போகட்டும், இருந்தாலும் கூட முன்னாள் போராளிகளை லங்காபூர் ஊடகம் உங்களுக்கு கூறுகின்ற ஒரு விடயம், நீங்கள் முன்னாள் போராளிகள் என்றால் குறைந்த சாதி, மேற்சாதி, கீழ்ச்சாதி, வடமாகாணத்தான், மட்டக்களப்பான், யாழ்ப்பாணத்தான், தோட்டக்காட்டான் என்று இல்லாமல் முன்னாள் போராளிகளாக இணையுங்கள், இருங்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். உங்களுக்கு அரசியலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் அப்படி செல்வீர்களாக இருந்தால், முன்னாள் போராளிகள் என்று பதாகையை தூக்கி காட்டுவீர்களாக இருந்தால், உங்களுக்கு ஒரு சிலர் பல பிரிவுகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துர்நாற்றம் கூட உங்களுடைய வீசப்பட்டு, உங்கள் மூஞ்சைக்கு எறியப்பட்டு, உங்கள் முகத்திலே கரியை பூசி, உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்வில் இருளையும் நிச்சயமாக இந்த அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி விடுவார்கள். உங்களுக்கு அரசியல் தேவையில்லை. நீங்கள் முன்னாள் போராளிகள், பின்னால் போராளிகள், அல்லது முன்னாள் புலிகள், அல்லது முன்னாள் டெலோ என்று இல்லாமல் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களா, நீங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பதாகையின் கீழ், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், போரினால் அங்கீனம் வளர்ந்தவர்கள், எந்த பதாகையின் கீழ் உலகளாவிய ரீதியிலே மக்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற மக்கள் உங்களுக்கு நேரடியாக உதவி செய்வார்கள். இந்த அரசியல்வாதிகள் நம்பினர்களாக இருந்தால் உங்களை வைத்து பிழைப்புவாதம் நடத்துவார்கள். சிறிதரனுடைய இந்த நகர்வும் உங்கள் மீது கரிசனை அல்ல, தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய அந்த சுமந்திரன் மீது பழிவாங்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தையும் அந்த ஆசனத்தை பிடிப்பதற்காகவும் அவர் பாடுபடுகின்றார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே சிறிதரன் இருந்துவிட்டு போகட்டும், கட்டாயம் சிறிதரன் தேவை. சிறிதரனை போன்றவர்கள் தான் கிளிநொச்சியை ஆள வேண்டும். அவருக்கு தன்னலமாக இருந்தாலும் கூட பல விடயங்களை செய்திருக்கிறார். செய்யாமல் விட்டாலும் அந்த ஈகங்கள், இழப்புகள், மாவீரர்கள், புலிகள் என்கின்ற அந்த விடயத்தை காயாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எப்படி சீமான் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படித்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியும் சிறிதரனுடைய அணியும் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இவர்களூடாக உங்களுக்கு எந்தவித நன்மை இல்லை என்பதால் நீங்கள் முன்னாள் போராளிகள், நீங்கள் அரசியலுக்கே குதித்து நீங்கள் உங்களுடைய தன்னலவாதிகள் என்று உங்களுடைய பொதுநத்தை அழித்துக் கொள்ளாமல் அதற்கேற்ற வழியில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போவதற்கு உங்களுடைய பிள்ளைகளை மும்மொழியில் கைப்பித்து உலகளாவிய ரீதியிலே கல்வியிலே சிறந்தவர்களாக்கி நீங்கள் போராடிய அந்த ஈழத்தை உலகளாவிய ரீதியிலே உலகமே ஈழமாக நீங்கள் பெற முடியும். கல்வியால் ஆயுதமேந்தி போராடுவது இனிமேல் சாத்தியமற்ற விடயம். அரசியல்வாதிகளின் பின்னால் நின்று அரசியல்வாதிகள் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதோ அல்லது ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதோ அவர்களால் முடியாது. இந்த தமிழரசியர்களால் முடியாது. அவர்கள் கையால் ஆகாதவர்கள். இந்த விடயத்தில் அவர்களால் முடியவே முடியாது. அவர்கள் பொய் தான் சொல்லுவார்கள். பொய் சொல்லியே தீர வேண்டும் தங்களுடைய பதவிகளை காத்துக் கொள்வதற்காக. அந்த வகையிலே
நீங்கள் இந்த ஸ்ரீதரனை போன்றவர்கள், கஜேந்திரகுமாரை போன்றவர்கள், அர்ஜுனாவை போன்றவர்கள், சுமந்திரனை போன்றவர்களை நம்பாமல் தயவு செய்து நீங்களாக இருங்கள். உங்களுடைய அந்த ஒவ்வொரு அந்த தியாகங்களும் மதிக்கக்கூடியவை, மதிக்கப்பட வேண்டியவை. வாழ்நாளிலே யாரும் மறக்கப்படக்கூடாது. அரசியலுக்கு இணைந்து அரசியலுக்கே போய் அங்கே சாக்கடைகளாக்கி நீங்களும் துர்நாட்டம் வீசாதீர்கள். நன்றி, வணக்கம். இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசர்க் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.